நேராக போட்டிங்கம்மா. சீட்டு கூட பின்னாடி கையெட்டு ரிலாக்ஸ் நியூட்ரலாக தான் இருக்குது. காலையில் எடுத்துருங்க. இன்னும் பின்னாடி இல்லைங்க, ஸ்டார்ட் பண்ணி ரிலாக்ஸ் மெது சாவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி. ஏன் போகலைன்னு கேட்டிங்கன்னா கற்றுனா இப்போ போதும்னு பாருங்க. சரிண்ணா மிஸ்டேக். காலை மெதுவாக எடுக்கணும், வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது. மரம் ரைட்டாக விட்டேண்ணா. நேரம் போகலாம். மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி ஃபஸ்ட் கீர் போட்டணும். வண்டி நின்றுச்சு. ஃபஸ்ட் கீர் இல்லை பரபரப்புலாம் ஓட்டணும். ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க டக்குன்னு? கொஞ்சம் பின்னாடி சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கிளச்சில் எடுத்துக்கலாம். இப்போ ஓகேவாண்ணா? முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு. கடைசி இருக்கு இதுதா அது கம்பெனிலே இருக்குது. எடுத்துக்கலாம். நான் 2 வாரத்தில் வச்சுருக்கேன். நைட் கொண்டு வரேன். கம்பி பட்டு லேட் ஆகிடுச்சு. போயிட்டேன். நேராக போகணும். காரை நடிச்சு போகணும். காரை நடிச்சு போகணும். குடிக்கிட்டு இப்படி வேற வச்சிங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு கால் வச்சு பிரேக் விட அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே வெடுக்குன்னு கால் எடுத்தால் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஆக்சிடென்ட் கிளச்சில் லெஃப்ட் போகணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு அங்கே போய் நிறுத்தணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடணும். செகண்ட்லி திருப்பிட்டோன்னா இப்போ அங்கேருந்து வரவங்க கூப்பிட்டு மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த லெஃப்ட் ரோடு மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த ரோடாக இருந்தாலுமே இப்போ நம்ம அது அவருக்கு போகிற நேராக போகிறது தெரியுங்களா? அது அவருடைய மெயின் ரோடு, அவருடைய ரோடு. சரிங்களா? நம்ம வந்து குறுக்கு விழுகிறோம். இந்த 3 ரோடு. ஆமாம். அதனால் நம்ம வந்து நின்று கவனித்து வரணும்.
கால் இன்னும் மேல் எடுக்கணும். நான் ஹெல்ப் பண்ண தெரியுதா இப்போது? ரொம்ப கவனமாக இருக்கணும். திருப்பலாமா வேண்டாமான்னு கால் எக்ஸைட் சைடு போகக்கூடாது. கால் புரியுதா? இந்த கிளச்சுக்கும் பிரேக்கிட்டு தான் இருக்கணும். எக்ஸைட் சைடு உங்கள் கால் போச்சு, அப்படி போகக்கூடாது. நம்ம திருப்பி ஸ்டெடியானதுக்கு தான் கால் எக்ஸைட்டை போகணும். திருப்புங்க ஆஃப் ஆயிடுச்சு தெரியுதா? கால் எப்படி எடுத்துருக்கணும்? ஆனால் இல்லைங்கண்ணா கான்செப்ட் புரியுதா? இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் திருப்புங்க. கிளச்சிலேருந்து கால்வாசி மட்டும் கால் விடுங்க. கிளச்சில் இருந்து கால்வாசி கால் விடுங்க. அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிக்கங்க. பிரேக் விடுங்க. வண்டி என்ன ஆகுது? திருப்புங்க. திரும்பிடுச்சா? அதை மெயினில் பதிவு பண்ணிங்க. ஒரு கோடி தடவை நீங்கள் நிறுத்தி எடுத்தாலும் ஒரு கோடி தடவை இதுதான் ஆப்ஷன். வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தால் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணும். இதில் போகிறோம். திருப்பி டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கார்த்தினா உங்களுக்கு நான் ஒதுக்குனது ஒரு டைம் தான். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் இந்த டைமிங்கை இங்கேயே முடிச்சிட்டிங்கனால எனக்கு அந்த டைமிங் முடிஞ்சது. அவ்வளோதான். தெரியுதுங்களா? கால்வாசி எடுத்துருக்கணும். போகலாம். ரைட்டில் ஹார்ன் அடிச்சிருக்கணும். மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். தெரியுதா? பிரேக் விட்டு வண்டி போகுதா? லெஃப்ட்டு போகணும். இங்கேயே கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். இப்படியே ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும்னு நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. வண்டி மெதுவாக எடுத்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை. இப்போ கால் எடுங்க. கிளச்சிலேருந்து திருப்புங்க. வண்டி போகுதா? போயிடுச்சா? டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட்டு திருப்பருக்கு எப்படி ஸ்பீடாக திருப்பணுமோ அதே மாதிரி ரைட் திருப்பருக்கும் ஸ்பீடாக திருப்பிடணும். சரிங்களா? இன்னைக்கு கடைசி ரைட்டு. நேரம் ஹார்ன் அடிச்சிருக்கோம். நேரம் போய் லெஃப்ட்டு முன்னாடி ஹார்ன் அடிச்சிருக்கணும். நம்ம ரோட்டில் இருக்கணும். கொஞ்சம் ஹாரனே அடிச்சிருக்குன்னு சொன்னது டக்குன்னு ஒரு அவர் ஹார்ன் அடிக்க வந்தார். தெரிஞ்சது. அப்போ நம்ம முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணோம். நான் அங்கே வரேங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸைட் லைட்டாக தொட்டிங்கன்னா வண்டி போவோம். நேராக போகலாம். கலைண்ணா இப்போ 4 சந்து சுற்றுவேன். அந்த 4 சந்தில் வீடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்கண்ணா. இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கேன். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ஆமாம். கிளச் வந்து கால் வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது. வெடுக்குன்னு எடுத்தால் தான் ஆஃப் ஆகும். பார்த்திங்களா? இங்கே ஒரு ஸ்கூட்டி நிற்கிது இல்லைங்க, அந்த ரைட்டில் போகணும். இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கு. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். இந்த ஸ்கூல். ஆமாம். அண்ணா குட் மார்னிங். அப்படி பிரேக் விட்டுட்டு கிளச்சை கால்வாசி இருக்கும். ரிலாக்ஸ். டக்கு நர்வஸ். நான் வெளியில் இருக்கேன். காங்கேய ரோட்டில் இருக்கேன். நல்லா மாதிரி லைட்டாக எக்ஸிலேட்டர். ஆனால் நான் ½ அன் ஹவர் ஆயிரும். போயிட்டு போகிறேன். பார்த்து போகிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். வேண்டாம். இதுதான்
கடைசி அவர் நடந்து போனார்ல அங்கே லெஃப்ட் திருப்பணும். பயங்கரமாக இருக்க மாட்டேங்குதுண்ணா. செகண்ட் தான் சந்து எல்லாமே. வேறு வேலையே கிடையாது. டிராஃபிக்கு செகண்டு தான். வண்டி ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, லெஃப்ட்டு தான் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், அவ்வளோதான். சரிங்களா? கிளச் இந்த கால் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக கிளச், அதுவே போகும். போகுதா? திருப்புங்க, பிரேக்கை விடுங்க, கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுங்க, கால்வாசி போயிடுச்சா வண்டி மாற்றி டைமிங் வச்சு பண்ணால் திருப்பணும். மறுபடி லெஃப்ட்டு போகணும், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. மறுபடி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, மறுபடி பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி 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 தாண்டி எடுத்தால் ஆஃப் ஆயிரும். இதெல்லாம் பரவாயில்ல. அடுத்த கட்டில் இருக்கும் பாருங்கள், 10 சென்ட்டுக்கு ஒரே வீடு. அப்படியா? எப்படி மெயின்டைன் பண்ணு தெரிய மாட்டேங்க. நமக்கு இந்த ஒரு 2 ரூம் 3 ரூம் வச்சுக்கிட்டு முன்னாடி அதை தொடங்கின்றாங்க. ஆள் போட்டு 3 வீடு 4 வீடு சேர்ந்துண்ணா ஒரு ஆள் சேர்ந்து போட்டு வச்சுக்கிறாங்கண்ணா. அங்கேயா? இந்த வீடு பாருங்க. நம்ம அந்த ரைட்டில் போவோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண தானே. அது என்னமோ பட் நான் நம்ம ரோட்டில் வந்திருக்கேன். ஹலோ, புரியுதா? ஸ்டடி பண்ணி சார் சொல்லுங்கள். ஸ்டடி. ஆமாங்க சார். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸலேட், கொஞ்சம் எக்ஸலேட்டு, இண்டிகேட் ரைட் இல்லை மறுபடியும் ரைட்டில் போகணும். நம்ம எனக்கு ஹாய் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, லொகேஷன் போட்டு விடுறேன். நம்ம ரோட்டில் வந்து தான் இப்படி திருப்பினா அவர் வந்து நம்ம அழகாக தெரிஞ்சு திருப்பிக்கலாம். ஜிஹெச் தாண்டி பழவஞ்சிமலை ரோடு வருவீங்களா? புரியுதா? ஆமாம், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, நாங்கள் லெஃப்டில் வீரபாண்டி வந்தீங்கன்னா கோயிலி ரோடு இருக்குல்லண்ணா, அதில் ஒயின் ஷாப் கடை தாண்டோடனே 4 ரோடு வந்து வருங்க. அவர் நடந்து வராருல அங்கே லெஃப்ட்டு. ஆமாம், நல்லா இருக்க ஓட்டுருங்க. இந்த ஒரு வாரம் ஓட்டுனதுக்கு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். சிவசக்தி டைல்ஸ் கடை தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ரைட் சைடில். டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2-3 நாள் நீங்கள் இந்த ரோடு தான் ஓட்டணும், பார்த்துக்கலாம். சரிங்களா? பட் அந்த 2-3 நாளுக்கு நான் ஒரு டைமிங் வச்சுருப்பேன். இந்த டைமிங்குள்ளே நீங்கள் நான் எதிர்பார்க்குற இடத்துல தாண்டிங்கன்னா சந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். நீங்கள் சந்தை கட் பண்ணீங்க, டைமிங் கட் ஆச்சுன்னா சந்தை கட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் லெஃப்ட் போட்டுங்க, லெஃப்ட் போகிறோம். ஓகே, உள்ள கடைசி போய் லெஃப்ட். ஓட்டை வச்சுட்டுனா இன்றைக்கி லெஃப்ட் போட்டு எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து கேட்டால் தான் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. நம்ம ஹாரன் அடிச்சு பயன்படுத்தாங்க. ஹாரன் நம்ம திருப்பி கிளச்சை மெயின்டைன் பண்ணணும், வெடுக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன் கோபி கார் அப்படி இருக்கும் மாப்பிள்ளை, அதே மாதிரி வந்துட்டு வந்துச்சு இல்லை, இது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி போட்டுட்டு அந்த துறை ஸ்லோசனை வருது 24 டே. என்ன சொன்னாங்க, 20 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லி கொடுப்போம், நீங்கள் ஓட்டுறது 30 நாள் ஆகும். ஜிபே நம்பர் என்ன போட சொல்ல காரணம் அடிக்கிறீங்க எல்லாம். ஜிபே நம்பர் என்ன போட சொல்ல யாராச்சும் குறுக்கு வந்துடும், நம்ம இண்டிகேஷன் சொல்லிடணும். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஆகும், உங்களுக்குலாம் 40 நாள் ஆகும். வேறு லெவலில் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நமக்கு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு இண்டிகேட் ரைட். அதே மாதிரி அந்த டிசி வாட்ஸ்அப் ரைட்டில் போகும். உங்களுக்கெல்லாம் 40 நாள் ஆகும்ட்டாரா? எவ்வளோ கேட்டாங்க? அங்கே வந்து அங்கேயும் தான் கேட்டாங்களா? அங்கேயும் 8 ரூபா. நம்ம 2 வீலர் லைசன்ஸ் இல்லாமடா. அப்போ லைசன்ஸ் நீங்கள் சொல்லப்போ தான் அட்ரஸ் இதுதான் இருந்துச்சு எனக்கு தெரியும். அங்கே வந்து 2 வீலர் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி 8 ரூபா கேட்டாங்க. அந்த ஸ்மார்ட் டிரைவிங் ஸ்கூலில் வந்து 9 ரூபா. 9 ரூபா. அது நம்ம வீட்டுக்கிட்டே தான் இருக்குது, எம்எஸ் நகர். எம்எஸ் நகர். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகணும். அதுவுமா? லைட்டாக பிரேக்கு எல்லாத்தையும் ஏற்றி ட்ரைவிங் கொடுக்கணும்னு ஆசை. பட் நமக்கு அப்படிலாம் கிடையாது, அப்படி கற்றுக்க முடியாது. பிரச்சனை ஆகிடும்.
ரைட் தானே? ஆமாம், கடைசியாக நிற்கிறாருல ஆமாம். அங்கே ரைட் திரும்பினா நேற்று தம்பி அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வண்டி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த இடம் வந்துடும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 10 நாள் 7 நாள் தானே அதுதான் இப்போ இது காரணம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு போயிருக்கேன். அவங்கள்ட்ட எல்லாம் அந்த ஆஃபீஸ் போன டேட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு காரை வாங்கிட்டேன். இல்லை நான் என்ன நேராக அவங்கள்ட்ட போய் சார் இந்தாங்க சார் வந்துட்டேன் சார் அப்படின்னு போய் நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கி முன்னாடி வாசல்லே போய் டக்குன்னு எக்ஸலேட்ரு டக்குன்னு செகண்ட் கியர். நான் டைமிங் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன வேணும்னு பேசிக்கலாம். வண்டி ஓட்டுறதுல கவனம் உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நான் என்ன பேசுனா என்னுடைய வேலையில் அந்த நேரத்தில் அந்த வேலையை கரெக்டாக சொல்லிடுறேன். அந்த மாதிரி அந்த கவனம் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு உம்முன்னு பேசாமல் உருன்னு இப்படியே ஓட்டக்கூடாது. சரிங்களா? அது ஜாலியாக ஓட்டணும். அது ஸ்ரீ ரெகுலராக 11 o'clock வரைக்கும் மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஆமாம். அதுக்கு மேலே 11 12 அதுக்கு மேலே எனக்கு ஆட்டோ வாடகை இருக்குன்னா ஏன்னா ஆட்டோ வாடகைக்கு போயிடணும். அதுக்கு வாடகை இல்லைன்னா உட்காந்துக்குவேன். வண்டிக்கு லெஃப்ட் போட்டுங்க நிறுத்திக்கலாம். இப்போ லெஃப்ட் வரும் அந்த அக்காவுக்கு பின்னாடி நிறுத்திக்கலாம். அந்த அக்கா சப்போஸ் இப்போ நேரத்தில் வர சொன்னாங்கன்னா ஆட்டோவுக்கு அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கஸ்டமர் கேட்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா நாளைக்கு விட்டான்னு கேட்பேன். ஓகேன்ட்டாங்கன்னா ஓகே. காலையில் நேரத்தில் அவ்வளோதான் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஆமாம். ஹேண்ட் பிரேக் போட்டுருவோம். வண்டி ஏற்றிடுவோம். ஃபஸ்ட்டு கீழ்